சொல்லுங்க சார், உங்கள் தம்பியும் அவங்க கூட போன எல்லாருமே இறந்துட்டாங்க. அண்ட் ஆக்சிடென்டல் டெத்துன்னு கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் அந்த கேஸ் ஓப்பன் ஆகும். எதுக்கும் ரெடியா இருங்க. என்னடி இவ? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏய், இங்க பாருங்க, லாஸ்ட் வீக்ல 5 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு என்னடி இப்போ? ஹே, கடைசியா இறந்தவன் பக்கத்துல ஓஜா போர்டு எரிஞ்ச நிலைமையில இருக்கிற நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இறந்தவள ஒருத்தன் நம்ம ப்ரொஃபசர் மாதிரியே இருந்திருக்கான். ஹே மனு, அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? எதுக்குடி? ஒருவேளை சித்தவங்க ஒரு சொந்தக்காரங்களா இருந்தாங்கன்னா எதுக்கும் கேட்டு பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏய், நம்ம அவரை பார்த்தே 1 வருஷம் ஆகுது. சரி இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். ஏய் என்னடி? ஏய், ஒருவேளை அவருக்கு எதுவுமே தெரியலனா? அவருக்கு தெரியலனாலும் ஏதோ சூசைடோ இல்ல இந்த பேயை நம்பி விளையாடுறவங்க இருக்காங்கல்ல, அவனை தூக்குறோம். ஆக மொத்தம் பேய் எழுப்ப முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? ஏய், நான் ப்ரொஃபசர் ராஜன் கிட்ட பேசிட்டேன். இறந்தது அவரோட தம்பி தானா. ஆனா நான் வேற எதுவும் பேசல, வரோன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். சூப்பர், மொத்தத்தையும் கிளற வேண்டியதான். இரு இரு, இந்த சாவை பத்தி பேசுற மாதிரினா அவர் நம்மள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏய், அங்க போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். என்ன, இந்த மாச கடைசியில ரிசல்ட் சப்மிட் பண்ணணும், தெரியும்ல? இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாராசைக்காலஜி தெரிஞ்சவங்க கண்டிப்பா எந்த விஷயத்தையும் லேஸ்ல சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்னடி வழி? என்ன வழி? ஏங்க, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆக்சுவலி சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ நானும் உங்கள் கூட சாரை பார்க்க வரலாமா? நான் எழுத போகிற கதைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோ பாருடா, ஆடு தன்னால தலையை கொடுக்குது. ஏய், கம்முன்னு இருடி. அவனும் எவ்வளவு நாளைக்கு தான் காஃபி கொடுத்துட்டு இருப்பான். ஏய் வளர்ந்து கெட்டவனே, நீயும் எங்க கூட வாடா. சரி ஓகே, இப்ப சீக்கிரம் அங்க கிளம்புங்க. போறதுக்கு உனக்கு வழி தெரியுமா? நிறைய ஷார்ட்கட் தெரியும். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஸ்பிரிச்சுவல் கேம்ஸையும் பாராசைக்காலஜியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். சார் ப்ளீஸ், எங்களுக்கு இன்னும் 1 மந்த் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள செத்தவங்க எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை ஃப்ரேம் அவுட் பண்ணிருப்பீங்க. தேவையில்லாம முடிஞ்ச விஷயத்த ஆரம்பிக்காதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சார், ஆக்சுவலா ஆத்மாவோட கம்யூனிகேட் பண்றவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். என்ன விளையாடுறீங்களா? திரும்பவும் சொல்றேன், பாராசைக்காலஜியும் ஸ்பிரிச்சுவல் கேம்ஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சார், நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மீடியாக்கெல்லாம் சொல்லியாச்சு சார். அது இவங்களுக்கு கூட தெரியாது சார். Hi ma'am, please come. எனக்கு வந்தவங்களை வெளியே போன்னு சொல்ற பழக்கம் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். என்கிட்ட போன்ல பேசுங்க. நான் தான் மேடம். செத்தது அவரோட தம்பியும் அவங்க கூட இருந்தவங்களும். கம்யூனிகேட் பண்ண இவர் ரெடியா? எல்லாத்துக்குமே ரெடி தான். ஆனா நீங்க தாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது. அத நான் பாத்துக்கிறேன். எப்படி மேம் ஆரம்பிக்கிறது? திரும்பவும் சொல்றேன், விளையாடாதீங்க. எந்த கேம்ல இருந்து செத்தாங்களோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். விளையாடுற நீ. இந்த விளையாட்டை பத்தி உனக்கும் எனக்கும் தெரியும். தேவையில்லாம இவங்களையே ஏத்தி விடுற. அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஏன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க.
இந்தாங்க, இது மட்டும் தான் கடைசியா கிடைச்சது. ஏங்க என்ன இருக்குங்க இதுல உட்கார வைக்கிறீங்க? நீ தானே வரேன்னு சொன்ன, ஒழுங்கா மூடிட்டு வந்து உட்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரியான குரலி வித்த கரியா இருப்பாளோ. டேய், உட்காந்துங்க உட்காந்துங்க. கூப்பிடவா? விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. நான் தான் வந்துட்டேன்ல, விளையாடுங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றது கேட்கலையா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முடிச்சு போன விஷயத்தை நோடுறீங்கல்ல. ஒத்த 5 ரூபா போட்டு தரது பத்தாதா? ஏய், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே மேடம். நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க சரி, ராஜன் சார் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு? விவேக்கும் வைதேகிக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க எப்படி மாறினாங்க? இந்த கேம்ல ஆத்மா இறந்தாலும் ஆளுங்க மேல இறங்காது. இதுக்கெல்லாம் ஒரே பதில் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. யாரு? என்ன அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்ப இது எல்லாமே பிளான் பண்ணதா? முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஹலோ, சொல்லிடி. போன கேம் அப்ப பூஜான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா தியாகராஜன் டீம்ல. ஆனா அவளுடைய சாபம் அந்த டீம் கூட நடக்கல. அப்படின்னா ஹலோ ஹலோ ஹலோ, ஏ மனு, ஏ மனு, அஞ்சு பேரு சும்மா இருந்தோம். கூப்பிட்டுட்டு விளையாட வரமாட்டீங்க. வாங்க, நான் பாத்துக்கிறேன். மேம், வைதேகி எங்க போனானே தெரியல மேம். அவ வரமாட்டா, அவ வரமாட்டா. மூடிக்கிட்டு நீ மட்டும் உட்காரு.
இத சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ என்ன நோண்டுனா, ரொம்ப நோண்டுனா. அதனால அவ எனக்கு இங்க தேவையில்லை. தேவையில்லை. மேம் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். இவனை எதுக்கு டார்கெட் பண்ணும்? வைதேகி எங்க போனா? எனக்கு தெரிஞ்சு வைதிகி உயிரோட இருக்க வாய்ப்பில்லை. என்ன சொல்றீங்க? ஒண்ணு விவேக்கோட உடம்புல வந்தது அந்த 5 பேரை கொண்ட ஆத்மாவா இருக்கணும். அப்படி இல்லனா இந்த டீம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தரோட வேலையா தான் இருக்கணும். அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க, சரியா? ஏங்க நான் ஏங்க அதெல்லாம் யோசிக்கணும்? என்ன ஏன் டார்கெட் பண்றீங்க? நான் கிளம்புறேன். டேய், இவங்களை இங்க வர வச்சதால தான் நீயே இங்க இருக்க. அன்னைக்கு கேஃபிடேரியால இவங்க கையில நியூஸ் பேப்பர் எப்படி போச்சு? உன்னால தானே. உன்னை வச்சுதான் அந்த கேமே அதை ஆடுது. உனக்கு புரியலையா? உனக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. அதனால நான் சொல்றத கேளு. இதோட இங்க இருக்க வேண்டாம். இந்த கேமை எப்படி முடிக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நிக்க வேண்டாம். டேய் வாடா. போங்க, ஒரு தம்ம போட்டு வரேன். டேய் இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? விவேக் என்ன ஒண்ணு பண்ணிடாத. இல்ல இல்ல வேண்டாம். என்ன ஒண்ணு பண்ணாத. மேல போய் பாப்போம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். வா, சீக்கிரம் போயிடல இங்க இருந்தா. சரி வா வா. என்னாச்சு? கீர்த்தி ஒண்ணு இல்ல. எழுந்து போயிடலாம். பாத்து பாத்து போயிடலாம். வா வா, சீக்கிரமா எழுந்து போயிடலாம். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. பாத்து பாத்து. கீர்த்தி கீர்த்தி, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அந்த ராஜன் தான். சொல்றீங்க? அந்த 5 பேரோட சாவை நீங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பதான் இந்த கேம் மூலமா விவேக் மேல ஆத்மாவை இறக்கி உங்க எல்லாரையும் இங்க வர வச்சாரு. வைதேகி கடைசி கால் பேசும்போது கூட தியாகராஜனை பத்தி சொன்னா. தியாகராஜனை பத்தி சொல்லும் போது கால் கட்டாச்சு. எக்ஸாக்ட்லி. வைதேகிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவளை சாவடிச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் மேம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். நீ அதை பத்தி எதுவும் குழப்பிக்காத, கன்ஃபியூஸ் ஆகாத. நான் பாத்துக்கிறேன். ஓகே கீர்த்தி? கீர்த்தி கீர்த்தி கீர்த்தி